அதான் கரெக்ட். மீனா அங்க வந்து உங்க கூட ஒரு வாரம் இருக்கட்டும். உங்களுக்கும் உதவியா இருக்கும், பேச்சு துணைக்கும் ஆள் இருக்கும். மனசுல இருக்கிறத யார்கிட்டயா பேசிக்கிட்டாலே நீ பாதி விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். எதையும் பேசாம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. மீனா உங்க கூட வந்து இருக்கட்டும். அவங்க தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவா. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்போ உங்களுக்கு தேவை நல்ல சாப்பாடும் நல்ல தூக்கமும் தான். அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் மாப்ள? மனசுக்கு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்றது? மா, நீ நம்ம வீட்டுல இருந்து திரும்ப திரும்ப வேலை செய்யறதும் அதே நினைப்பாதான் இருப்பேன். பேசாம நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. ஆமாத்த, அம்மாவும் இருக்காங்க, உங்களை பார்த்துப்பாங்க. உங்களை மதிக்கிற வீட்டுக்கு வாங்க, சந்தோஷமா இருங்க. சீதாவுக்கு நிறைய லீவ் இருக்கு, வேணும்னா லீவ் போட்டுப்பா. எனக்கும் இப்ப பிரச்சனை இல்லை, நான் இப்ப சஸ்பென்ஷன்ல தானே இருக்கேன். நானும் உங்களை பாத்துக்கிறேன். இல்ல மாப்ள, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சம்மந்திமா, நீங்க ஏன் இன்னும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கீங்க? 2 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பையனும் வேலைக்கு போறான். இதுக்கு மேல ஏன் உங்களை வருத்திக்கணும்? சீதா சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்கிக்குங்க. நாங்கெல்லாம் உங்களை நல்லா பாத்துக்கிறோம். உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போலாம். வேண்டாமா, அம்மாவை நாங்க